இன்றைக்கி இங்கே வந்துருக்கு பார்த்திங்கன்னா, நம்ம வந்து இதுக்கு முன்னாடி நர்சரியில் போய் நிறையா கன்றுகள் வாங்கிட்டு வந்திருந்தோம். நம்ம தோட்டத்தில் வந்து எல்லா கன்றுமே இருக்குது. கொய்யா இருக்குது, சப்போட்டா இருக்குது, மாதுளை எல்லா கன்றுமே தென்னை எல்லாமே வச்சுருக்கோம். நெல்லிக்காயும் மாங்காய் இது மட்டும் இல்லை. அதனால் இது வந்து வாங்கி வைக்கிறதுக்காக இன்றைக்கி வந்திருக்கோம். ஏற்கனவே வாங்கி நம்ம வீட்டில் வச்சாச்சு. இன்றைக்கி வந்து நம்ம தோட்டத்தில் வச்சிட்ருக்கோம். இந்த நெல்லிக்காய் மரமும் பக்கத்தில் வந்து சப்போட்டா, இன்னும் மாங்காய் மரம் இருக்குது. இன்னும் ஒரு 2 மரம் வைக்கணும். என்னென்ன மரம்னு பார்த்தீங்கன்னா, எலுமிச்சை மரமும் நார்த்தங்காய் மரம் தான் வைக்கணும். அது மட்டும் நான் வரல, நர்சரியிலே இல்லை. வந்தோடனே அவங்க கால் பண்ண சொல்லியிருந்தாங்க. வந்தவுடனே நம்ம எடுத்து அதில் நடலாம். அதுக்கப்புறம் இன்னும் இந்த மரம் நர்சரியில் போய் கண்டு வாங்கி முன்னாடி வச்சுட்டோம். இப்போ கொஞ்சம் தரை வந்து ரொம்ப ஈரமாக இருந்துச்சு. அதனால் கொஞ்சம் காய விட்டு வைக்கலான்றதுனால தான் இப்போ கொஞ்சம் ஈரம் கொஞ்சம் காய வந்து அன்றைக்கி வச்சுட்ருக்கோம். இன்றைக்கி என்னென்ன கண்டு வாங்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நெல்லிக்காய் கண்டு, மாங்கன்று, சப்போட்டா வாங்கியிருந்தோம். அப்புறம் வந்து பீட்ரூட் கலரில் வர்ற கொய்யா மரமும் வாங்கியிருந்தோம். அதுதான் இன்றைக்கி வைக்க போகிறோம். அதான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. நெல்லிக்காய் கன்று வந்து இப்போ வந்து வச்சாச்சு. அடுத்து வந்து மாங்காய் வைக்கிறதுக்காக அப்பா எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. நம்ம தரை வந்து கரிசல் மண்ணு தான். இதில் வந்து இந்த கொய்யா, சப்போட்டா, மாங்காய் தான் நல்லா வருது. வேறு என்ன கண்டு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ கமெண்ட் பண்ணுங்கள். அதையும் வச்சுட்டு ட்ரை பண்ணி பார்ப்போம் என்னென்ன கண்டெல்லாம் நல்லா வருது அப்படின்ட்டு. அடுத்து வந்து மாங்காய் கண்டை புள்ளி தோண்டி வச்சாச்சு. நீ அடுத்து வந்து சப்போட்டாவும் நீ வந்து ரோஸ் கலர் கொய்யாவும் ஒன்று வைக்கணும். அதே மாதிரியமா பக்கத்துலேயே வந்து பாவையை போட்டிருக்கோம். ரெண்டாவது வந்து அந்த சைடு வந்து வெள்ளரி போட்டிருக்கோம். அதில் மழை பெஞ்சு கொஞ்சம் நல்லாவே வந்து இருக்குது. செடி இப்போ தான் வந்து சின்ன சின்ன செடியாக இருக்குது. நீ அதில் அறுவடை வர்றதை நான் அடுத்த வீடியோ போடுறேன், பாருங்கள். எல்லோரும் வந்து கேட்டிருக்கீங்க, வெள்ளரியில் வந்து நல்ல வருமானம் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. உண்மையிலே சொல்லப்போனால் வெள்ளரியும் போட்டிருக்கோம், நாங்கள் பாவையும் போட்டிருக்கோம். பாவையில் வந்து ஒரு 1/2 ஏக்கர் போட்டிருக்கோம். 1/2 ஏக்கரில் வந்து ஒரு 4 நாளைக்கு ஒரு தான் பாவை வந்து அறுவடை பண்ணுறோம். அவ்வளோதான். ஒரு 5 கிலோ, அதெல்லாம் 6 கிலோ இருக்கும். 1 கிலோ 100 இல்லை 80 ரூபா போகுது. அவ்வளோதான். ஒரு 500 ரூபாக்குள்ளே தான் வரும். அதே வெள்ளரி பார்த்தீங்கன்னா டெய்லி விலை பார்த்தாலும் டெய்லி 1/2 ஏக்கரில் ஒரு 500 ரூபாய்க்காச்சும் வெள்ளரிக்காய் பிடிக்கிடலாம். அதனால் வந்து ஒரு டெய்லி இன்கம் வந்து வெள்ளரியில் வரும். ஆனால் பாவையில் வந்து அப்படி கிடையாது. 500 ரூபா, ஒரு 600 ரூபா வரும். ஆனால் அது ஒரு 4 நாளைக்கு ஒரு தடவை, 5 நாளைக்கு ஒரு தடவை வரும். 1/2 ஏக்கரை பிடுங்கிறதுக்கு கண்டிப்பாக ஒரு 4-5 பேராச்சும் வேணும். இங்கே பார்த்தீங்கன்னா கொய்யாவில் வந்து நல்லா பிஞ்சாக வந்துருச்சு. இது வச்சு கிட்டத்தட்ட ஒரு வருஷம் தான் ஆகுது. 6 மாதத்துல இருந்து காய் வந்துருச்சு. ஆனால் காய் வந்து அப்போல்லாம் அதிகமாக அப்படிங்க போட்டோம். இப்போ தான் நல்லா வந்துட்டுருக்கு. நல்லா பெரிய நெல்லி நல்லா காய்க்கும். இந்த மாங்கன்று வச்சுருக்கோம். மாங்கன்று வச்சுருக்கோம். இது 2.5 வருஷத்தில் காய்க்கிறது. ஒட்டு மாங்காய், நல்லா உருண்டை மாங்காய், நல்லா இந்த சப்போட்டா வைக்க போகிறோம். இந்த பீட்ரூட் கொய்யா வச்சுருக்கோம். இதே கலர் பீட்ரூட் கொய்யா வரும். நல்லா காய்ச்சி ஒரு வருஷத்தில் இது பீட்ரூட் கொய்யா சப்போட்டா வைக்க போகிறோம். இது 1.5 வருஷத்தில் காய்க்கிறது. இந்த காய்க்கும் புடிங்கி போட்டுக்கிட்டே வந்தால் ஒரு 1.5 வருஷம் நல்லா காய்க்கும். அவ்வளோதான் வீடியோ. நம்ம வீடியோவில் வந்து நிறையா வெள்ளரியை பற்றி தகவல் நிறையா சொல்லியிருப்போம். அதை பற்றி தெரிஞ்சுக்கினா நம்ம வீடியோ சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ போகிறோம், அதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். புட்டு சாப்பிட்டா இப்போ காய்ச்சி புடிங்கி போட்டுருங்க. 1.5 வருஷம் புடிங்கி போட்டு வச்சா நல்லா போட்டு கொடுத்தா நல்லா